கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வரோம். அவர் நமக்கு எப்படி வழி நடத்தி கொண்டிருக்கிறார், அவர் வழிநடத்தல் விதத்தை நாம் அறிந்த பொழுது நம்முடைய உள்ளத்திலிருந்து எப்படி வார்த்தை வருகிறது, அவர் நம்மை ஏன் இந்த அளவுக்கு நம்மை வழி நடத்துகிறார், அவருடைய அன்பு கிருபையை நாம் எப்படி அறிந்து கொள்வது என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ள வருகிறோம். இந்த தொடர் போதனையில் கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. இதுவும் எது? கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள், கர்த்தருடைய கிருபை எல்லாமே யாரிடத்தில்? இந்த சேனையில் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையின் ஆச்சரியமானவர், செயலின் மகத்துவமானவர். ஆலோசனை, அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நீங்கள் பாருங்கள். நீங்கள் அந்த வாக்குத்தத்தத்தில் எடுத்து ஒவ்வொன்றை நீங்கள் சொல்லும் பொழுது அது உங்களுக்குள்ளே அது ஒரு விதை போல அது வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அது மிகவும் ஆச்சரியமானது. நீங்கள் சொன்ன உடனே அது இப்போ தான் உள்ளே போட்டிருக்கீங்க விதை, அது கொஞ்ச நாள் கழித்து அது என்ன தெரியும், பெரிய ஆலமரம் போல மாதிரி அந்த விசுவாசத்தை பில்ட் ஆயிருந்தீங்க. எப்பொழுது? நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது. விதையை நீங்கள் வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை எடுத்து இதயத்தில் வச்சுட்டீங்க. இப்போ இதயத்தில் மட்டுமல்ல, நீங்கள் தொடர்ந்து எப்படி ஒரு விவசாயி தன்னுடைய ஒரு விதைக்கு எப்படி போட்டவற்று அதனால் அப்படியே படுத்துக்கிடலை, அதை போட தான் நல்லா அழகாக போட்டு அதுக்கு டெய்லி நீர் பாய்க்கிறது என்பது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் தினமும் அதை சொல்லி கொண்டு இருப்பதான் நீர் பாய்ச்சல் மாதிரி. அதை சொல்ல என்ன நடக்குன்னா அது ஒரு பெரிய விளைச்சலை உண்டாகும். அது இவ்வளோ பெரிய ஆச்சரியமானது பாருங்கள். ஆலோசனை, அந்த வார்த்தை ஆச்சரியமானது, செயலும் மகத்துவமானது. செயலில் பாருங்கள், இப்படி நீங்கள் செய்யும்போது உங்களுடைய கிருபை என்ன நடக்குது, உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே செயல் மிகவும் அற்புதமாக நடக்குது. பாருங்கள், அந்த விவசாயி என்ன பண்ணுறான், முதல்ல நான் சொன்னது போல் அவன் என்ன செய்கிறான், தேவனுடைய கொடுத்த அந்த விதையை எடுத்து அவன் விதைக்கிறான். விதைச்சு மட்டுமல்ல, அவன் அதில் என்ன பண்ணுறான், அதை விதைச்சி அதனோடு அந்த நீர்ப்பாய்ச்சல் அந்த நிலத்தை அவன் பண்படுத்தி கொண்டு இருக்கிறான். அந்த பண்படுத்தும் போது அதற்கப்புறம் அவனுக்கு என்ன நடக்குன்னா ஒரு பெரிய விளைச்சலை உண்டாக்கி கொடுக்குறார் தேவன். அந்த உண்டாக்கி கொடுக்கறது போது அந்த செயலின் மகத்துவம், இந்த செயல் பாருங்கள் எங்கிருந்து வந்தது. தேவன் பெருக்கத்தின் தேவனாக இருக்கிறார் நம் தேவன் அல்லவா. ஆகையால் அவர் அந்த விதைக்குள்ள பல்லாயிரம் கனிகளை, பல்லாயிரம் விதைகள் இதை வச்சிருக்கிறார். பாருங்கள், ஒரு நெல் தான், ஒரு கோதுமை நெல் தான் கீழே விழுந்தா என்ன நிறைய கோதுமைகளை கொடுக்கு பார்த்தீங்களா. முதல்ல ஆனால் அது பூமியில் விழணும். அது விழுந்து அது நீர் பாய்ச்சி அதை கரெக்டாக பார்த்து அதை செஞ்சு அதை அப்படி செய்ய முடியும். அதே மாதிரி தான் தேவனுடைய வார்த்தை. நீங்கள் எங்கும் வீணடிக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தை எடுத்து உள்ளத்தில் வைத்து அதை எப்போ நிரப்பிக்கொண்டே இருக்கணும். சும்மா ஏனதானமாக சர்ச்சைக்கு போனோம் வாங்கணும் அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் சொல்லுகிறார், அவர் எப்படி வழி நடத்துகிறார் பாருங்கள். அவர் சொல்லுகிறார், நான் ஆலோசனையின் மகத்துவனாக இருக்கிறேன். உன்னுடைய வார்த்தையை நீ செய்த அந்த விதமான அந்த விதைக்கு நான் உனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விதை, அந்த விதைக்கு நான் ஒரு பலனாக உனக்கு கொடுக்க நான் இருக்கிறேன் அப்படி சொல்லி அவர் உங்களை வழிநடத்துகிறார். அது மட்டுமல்ல, அதன் செயலை மகத்துவமாக நான் இருக்கிறேன். அதாவது நீங்கள் செய்த செயலை அவர் அற்புதமாக செய்கிறார். நீங்கள் ஒரு வேலை செய்கிறதா, ஒரு வேலை ஸ்தலத்தில் என்னதான் இங்கே ஒரு செய்கிறீங்க, ஒரு வேலையில் ஒரு பிஸ்னஸ், இதில் உங்களுடைய வேலையை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். கர்த்தரால் உள்ள ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு வேதனையை கூட்டார் என்று சொல்லிடுறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் நீங்கள் வளரும் பொழுது, அவருடைய கிருபையில் நீங்கள் வளரும்போது என்ன நடக்குன்னா ஆசீர்வாதம் மேலோங்கி இருக்கும். அப்பொழுது உங்களுக்கு குறைவே இருக்காது. தேவனுடைய அனுக்கிரகம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் உங்களுடைய உள்ளம் கொடுக்கிற உள்ளமாக இருக்கிறது. தேவன் சொல்லுகிறார், அதனால தான் அந்த செயலை நான் உனக்கு மகத்துவனாக இருக்கிற அந்த தேவன் நான் உனக்குள்ளே இருக்கிறேன்டா, நீ கவலைப்படாதன்னு சொல்லி அவர் உங்களுக்கு வழி நடத்துகிறார். இந்த ஆலோசனை தருகிற தேவனே, அந்த வார்த்தையை நீங்கள் ஒவ்வொரு நாளும் மனதில் போட்டு வைக்கும் பொழுது அவருடைய வழிநடத்தலை நீங்கள் அறிஞ்சுக்கணும். கர்த்தரை எப்படி வழி நடத்துகிறார் பார்த்தீங்கன்னா, அவருடைய வார்த்தையை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில சிறப்பையும் மகிமையும் கிருபையும் தந்து உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக வழிநடத்துகிறார். நீங்கள் எங்கு சென்றாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலே சிறப்பாக இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.